ஃபினான்ஷியல் பிளானிங்குடைய பார்ட் 3க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 பார்ட்லயும் ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்கம் எக்ஸ்பென்சஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணி, அது எப்படி பட்ஜெட் பண்ணி சேவ் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதில் குறைந்தபட்சம் 20% ஆவது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். அது இன்கம் அதிகப்படுத்துறீங்களோ இல்லை செலவை குறைக்கிறீங்களோ 20%ங்கிறது மினிமம். ஸோ இந்த இதில் என்னடா அது ஒரு வேர் ஹெல்மெட் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ கரண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் பிளானிங். ஸோ நம்ம இப்போ வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும்னு சொல்கிறோம். கார் போகும்போது சீட் பெல்ட் போடணும்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? அது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்து சொல்கிறது இல்லை. அவ்வாறு நடந்தால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் அது ரெண்டையும் செய்ய சொல்கிறோம். அந்த கேட்டகரியில் தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு ப்ரொடெக்ஷன் பிளானிங்கும் வரும். ஸோ ஏதாவது ஒரு நமக்கு ஒன்று நடந்ததுன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? நம்மளுடைய பேசிக் லைஃப் ஸ்டைல், கிராசரிஸ் வாங்குறது, ஒரு ஃபீஸ் கட்டுறது, இபி பில் கட்டுறது, ஸோ அது அடுத்தது கார் டீசல் போடுறது. ஸோ வீட்டை சமாளிக்கிறதுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பயுமே நமக்கு 5 to 6 மாதமாவது இருக்கணும். சப்போஸ் மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா ஆகுது அப்படின்னா, ஸோ 6 மாதத்துக்கான 3 லட்ச ரூபா கண்டிப்பாக அதை நம்ம ஒரு இடத்துல எடுத்து வச்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் இம்பார்ட்டண்ட்டு. அந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோங்கிறத பற்றி இதில் கவலைப்படுறதில்ல. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இதில் வரும்னா கேஷ் இருக்கலாம், அல்லது குறுகிய கால ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கலாம், அது ஸ்வீப் இன் அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது. அதாவது பேங்க்கில் நீங்கள் ஒரு டெபாசிட் போட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா டெபாசிட்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபா வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த 90 ரூபாய்க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். அந்த 10,000 ருபீஸ் வெளியே வந்துடும். அடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் போட்டு வச்சுருக்கலாம், அல்லது ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ்னு பேர். இது பின்னால் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இந்த ஒரு 5 ப்ராடக்டில் தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கணும். அது குறைந்தபட்சம் 6 மாதத்தினுடைய செலவுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன்னா நமக்கு எப்போ இப்போ சப்போஸ் ஒரு கோவிட் மாதிரி வருது, வேலை இழப்பு வருது, அந்த மாதிரி சமயத்துலலாம் நமக்கு அது அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது நமக்கு உடம்பு முடியாமல் போகுது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு 2-3 மாதம் படுக்க வேண்டியதாக சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பிளானிங். இதுவும் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சீட் பெல்ட் போடுற மாதிரி தான். ஸோ ப்ரொடெக்ஷன் பிளானிங்கிறது என்ன? இன்சூரன்ஸ். ஸோ அது ஒரு என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு லாஸ் வருதுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் நம்ம கிளைம் பண்ணிக்க போகிறோம். அது எந்த லாஸ் ஆகும்னு இருக்கலாம். ஸோ அதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு செக்யூரிட்டியும் நமக்கு ஒரு சேஃப்டியும் கொடுக்கறதுக்கு தான் அந்த இன்சூரன்ஸுங்கிறது. ஸோ அந்த இன்சூரன்ஸுங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு பல பேர் சுமாராக ஒரு 1,00,000 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் ஒரு 5 பேரோ 10 பேரோ அல்லது 100 பேரோ பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது தான் இன்சூரன்ஸுங்கிற கான்செப்ட். ஸோ அதில் 2 இருக்குது, ஜென்ரல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, மோட்டார் இன்சூரன்ஸ், பைக்குக்கு, காருக்கு, டிராவல் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், அது மாதிரி பல வகையான இன்சூரன்ஸ், ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி இன்சூரன்ஸ், அந்த மாதிரி பல வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. அடுத்து லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்சஸ், ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ், என்டோமெண்ட் பாலிசி, யூலிப் ஸ்டைல் பிளான்ஸ், பென்ஷன் பிளான்ஸ், அது இப்போ பார்த்தீங்கன்னா புது புது பிளானாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸில் எல்லாமே நம்ம கொடுக்குற ப்ரீமியம் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இப்போ சப்போஸ் ஹெல்த்துக்கு மாதத்துக்கு இவ்வளோ போடுறோம் அப்படின்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணலன்னா அது திருப்பி நமக்கு பணம் கிடைக்காது. அதே மாதிரி தான் மோட்டார் டிராவல் இல்லாமல் இந்த ஒரே ஒரு இந்த லைஃப் இன்சூரன்ஸில் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது போட்ட பணம் திரும்பி கிடைக்கும்னு நம்பிக்கையில் நம்ம இருப்போம். அது மாதிரி ஒரு ப்ராடக்டாக அவங்க வெவ்வேறு விதத்தில் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ்னால் லைஃப் இன்சூரன்ஸுங்கும் போது இட்ஸ் ஒன்லி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். வேறு எதையும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அதனுடைய டீட்டெயில்ஸ் பின்னால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். மற்றது எல்லாமே நமக்கு ஆப்ஷனல். மோட்டாரை பொறுத்தவரை அது கம்பல்சரி. ட்ராவலில் ஹோம் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ் எல்லாம் ஆப்ஷனல். அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தால் அதுவும் நல்லது. பட் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை, நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று போகிறோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போகிறதுக்கு முன்னால் அந்த எமர்ஜென்சி ஃபண்டு, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை இட்ஸ் அ மஸ்ட். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏன் வேணும்? ஸோ இப்போ மெடிக்கல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரமாக அரௌண்ட் 10 to 15% ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி 1 லட்ச ரூபா ஆகுதுன்னா அடுத்து 1,10,000, அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே போகுது.
இப்போ திடீர்னு நமக்கு எப்போ வந்து உடம்பு சரியில்லாம போகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஜஸ்ட் லைக் அன் ஆக்சிடென்ட். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு ஒரு பணம் 1,00,000 2,00,000 நம்மகிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காகவும் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது ஐடியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் இருக்குது. பட் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசிங்கிறது பெட்டராக இருக்கும். பட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்குன்னா ஸ்மாலர் டவுன்ஸு, அது பெரிய இடம் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் 5 லேக்ஸ் இருக்கணும். ஸ்மால் டவுன்ஸ்னா மெட்ரோஸ்னா 15 லேக்ஸ் இருக்கணும். ஏன்னா அங்கே எல்லாமே பில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ எந்த கம்பெனியில் எடுக்கணும், எது நமக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது, நீங்கள் எடுக்க போகிற ஏஜென்ட் யார், உங்களுக்கு சர்வீஸ் எப்படி கிடைக்கும், உங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, அதை பொறுத்து அது வந்து ஆஃபீஸ் எல்லாம் இருக்கா இல்லை சர்வீஸ் பண்ணுறாங்களான்னு பொறுத்து அது மாறுபடும். அது நீங்கள் எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நான் சொன்னது வந்து லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ அதை ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட் நான் சொன்னது டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இது இப்போ வந்து இன்சூரன்ஸ் எவ்வளோ எடுக்கணும், அதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறது, ஒன்று செலவுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறது. நார்மலாக என்ன சொல்கிறது அப்படின்னா, இன்கம்னா ஒரு வருடத்தின் இன்கம்னுடைய 10 to 15 மடங்கு நம்ம இன்சூரன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பென்சஸ் அதே மாதிரி ஒரு 20 to 25 மடங்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு கால்குலேஷன்ஸ் இருக்குது. பட் ஐடியல் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, வருமானத்துக்கு அதாவது இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் மைனஸ் பர்சன்டேஜ் இன்டூ இப்போனுடைய ஆனுவல் இன்கம். சப்போஸ் இப்போ ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆகணும், அவர் வந்து 30 வயசில் இருக்காருன்னா 60 மைனஸ் 30 30 இன்ட்டு இப்போ ஆனுவல் இன்கம். பட் மோர் பர்ஃபெக்டாக இருக்கும்னா எக்ஸ்பென்சஸ் ரிடக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் தான் பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் எக்ஸ்பென்சஸோட உங்களுடைய லைபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, என்ன லோன்ஸ் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கானது, ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் ஃபார் த ஸ்பௌஸ். ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸுடைய எய்ம் என்ன, நாம் இல்லாமல் போயிட்டாலும் நம்ம ஃபேமிலி வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கான அனைத்து அமௌண்ட்டுகளையும் நம்ம வந்து அந்த ப்ரீமியம் ஐ மீன் சம் அஷ்யூர்டுக்கு கொண்டு வந்துடணும். அதுதான் இந்த இந்த என்னென்ன செலவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, நம்ம இல்லைன்னா அவங்கவுங்க என்னென்ன செலவு ஆகும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா அதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய சம் அஷ்யூர்டாக இருக்கும். ஸோ அது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஆஸ் ஏர்லி as பாசிபிள் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். தட்ஸ் ஒன்லி a பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். ஏன்னா இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே ஒன்று பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு பாலிசி. ஏன்னா மக்கள் வந்து பணம் கொடுக்குறோம் பணம் அதெல்லாம் வேஸ்ட் ஆகுது, திருப்பி தர மாட்டேங்கிறான், நம்ம ஒன்றும் வருமானம் எல்லாம் நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. இது வந்து ஒரு செலவாக தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட்டும் எடுக்கவே கூடாது. இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கில். அதில் போய் விழுந்துடக்கூடாது நீங்கள். ஏன்னா பல ஏஜென்ட்ஸ் பல பேர் சொல்லுவாங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் நான் எடுக்கும்போது ஒரு 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ்க்கு 35,000 ப்ரீமியம் கட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 வயசில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது 70 லட்சத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 to 30,000 தான் வருது. ஸோ அதனால் அதிகமான அமௌண்ட் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஒரு 5 லேக்ஸ் 10 லேக்ஸ் எடுத்து அது பிரயோஜனமே இருக்காது. ஸோ எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அடுத்த கேள்வி. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 60 இயர்ஸில் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். குழந்தைகள்லாம் கல்யாணம் ஆகி அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, நம்மளை நம்பி இன்னொருத்தர் வாழல அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக 60 இயர்ஸ்னு சொல்கிறது. பட் அதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஒரு 45லயோ 50லயோ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம இல்லைன்னா கூட இருக்கிற பணம் அவங்களுக்கு போதும் நம்ம எப்போ நினைக்கிறோமோ அந்த ப்ரீமியமை நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை அதுதான். நீங்கள் ஒரு 20 வருஷம் பாலிசி போட்டிங்கன்னா 10 வருஷம் ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், 12 வருஷத்தில் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது எந்த கம்பெனிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இப்போ நிறைய இருக்கிறதுனால. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ கண்ட்ரோல் இருக்குது. யாரும் உங்கள் பணத்தை தூக்கிட்டு போக முடியாது. பட் இருந்தாலும் நம்ம எப்படி பண்ணணும்னா சீப்பாக இருக்கிறது எதுன்னு பார்க்கணும். அடுத்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு இருக்குது. ஸோ அது எவ்வளோ 95% மேலே இருந்ததுன்னா அது வந்து குட் கம்பெனின்னு அர்த்தம். கீழே இருந்ததுன்னா அவங்க அந்த கிளைம் வந்து அதிகம் செட்டில் பண்ணுறதெல்லாம் அர்த்தம். ஸோ இதை வச்சு அதே மாதிரி சர்வீஸ் எங்கே கிடைக்கும், உங்களுக்கு ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க என்னங்கிறத பொறுத்து நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கலாம். பட் ப்ரைவேட் கம்பெனி எல்ஐசி தான் பெஸ்ட்டு, ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் பேட் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக அவங்க யாரும் தூக்கிட்டு போக முடியாது. அப்படியே இருந்தாலும் பேங்க்கில் ஏதாவது ஒரு இது ஆச்சுன்னா ஒரு இன்னொரு பேங்க்கோட மர்ஜ் பண்ணுற மாதிரி அவங்க இன்னொரு கம்பெனியோட மர்ஜ் பண்ணிவிடுவோம் ஐஆர்டிஏ. ஸோ நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸும் முடிச்சாச்சு, எமர்ஜென்சி ஃபண்டு முடிச்சாச்சு, ப்ரொடெக்ஷன் பிளானிங்கும் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற முக்கியமான பார்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ரேண்டமாக பண்ணக்கூடாது. அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணம் குயிக்காக எடுத்துடலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் பணம் வரும், இல்லை ரியல் எஸ்டேட்டில் போட்டால் நிறைய பணம் வரும், பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் அதை பண்ணக்கூடாது. எப்பயுமே
அது ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்காக தான் இருக்கணும். நம்ம என்ன கோல் வச்சுருக்கோம், அது எவ்வளோ டியூரேஷன் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கினுடைய ப்ராசஸ் என்ன? ஃபஸ்ட்டு கோல்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுங்கிறத அசஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டைம் ஃப்ரேம் நான் சொன்ன மாதிரி 8 வருஷமா, 10 வருஷமா, 15 வருஷமா, அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் நீங்கள் உள்ளார போக போகிறீங்கிறது தெரிஞ்சுக்கணும் டு அச்சீவ் த கோல். ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கினுடைய ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கோல் செட் பண்ணுறது. ஸோ அதில் 3 விதமாக இருக்குது. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், மீடியம் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் இமீடியட்டாக தேவைப்படுறது. ஸோ ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு அதுதான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டோம். வெக்கேஷன் காக ரெடி பண்ணுறது. அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸுங்கும் போது நீங்கள் ரிஸ்க்கான ப்ராடக்ட்ஸ்லாம் போக முடியாது. ஒரு எஃப்டியோ அல்லது ஒரு ஆர்டி அந்த மாதிரி எதாவது போட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீடியம் டேர்ம் கோல்ஸ் இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா அது வந்து கார் அண்ட் ஹவுஸ். ஸோ இதில் 2 விதம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகலாம், லோனுக்கும் போகலாம். ஏன்னா ஹவுசிங் லோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அது உங்களுடைய நிதி நிலைமைக்கு தகுந்த மாதிரி இந்த மீடியம் டேர்ம் கோல்ஸை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கார் வாங்குறேன், வீடு கட்ட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லோன் எடுத்து கூட கட்டிக்கலாம். பட் என்னென்னா இதில் முக்கியமானது நீங்கள் பார்க்குறது இஎம்ஐ உங்களால் கட்ட முடியுமாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் முதல்ல சொன்னேன் 50-30-20 ரூல்ஸ். 20ங்கிறது தனியாக எடுத்து வச்சிடுறோம். ஸோ அந்த 30% சொல்கிறோம் இல்லையா, ரெண்டாவது 50ங்கிறது எசென்ஷியல் செலவுக்கு. ஸோ அந்த 30%க்குள்ளே அந்த இஎம்ஐயும் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காரோ இல்லை வீடோ நம்ம கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்து நீங்கள் அதை அச்சீவ் பண்ணலாம். மேபி அது 5 இயர்ஸாக இருக்கலாம், 10 இயர்ஸாக இருக்கலாம். ஸோ பட் யூஸ்வலாக ஒரு லைஃப்பில் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கார் வாங்குறது அதெல்லாமே ஒரு மெயின் எய்மாக இருக்கும். ஸோ அது ஒரு மீடியம் டேர்ம் கோல்ஸில் வரும். ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது லாங் டேர்ம் கோல்ஸ். அதாவது சில்ட்ரனுடைய போஸ்ட் கிராஜுவேட் கிராஜுவேட் எஜுகேஷன். யூஸ்வலாக ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவு கணக்கிலே வந்துடும் ஸ்கூல் ஃபீஸ்லாம். இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டும்போது தான் கொஞ்சம் அதிகமாக செலவுப்படும். அது யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும். அடுத்து சில்ட்ரனுடைய மேரேஜ், அது நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ரிட்டையர்மெண்ட். ஸோ இந்த 3க்காக தான் மெயினாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது 3யும் ஒரு எஸ்டிமேட் எடுக்கிறோம். இப்போ கோல் இருக்குது. இப்போ சைல்டு மேரேஜ் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு வருது, ஆர் 15 இயர்ஸ் கழிச்சு வருதுன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த சமயத்தில் நமக்கு என்ன பணம் தேவைப்படுங்கிறது கால்குலேட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனை நம்ம கன்சிடர் பண்ணணும். இன்ஃப்ளேஷனுங்கிறது என்ன? இப்போ சப்போஸ் இன்றைக்கி நம்ம 1,00,000 நமக்கு செலவாகுது அப்படின்னா அடுத்த வருஷம் அது 7% அப்படின்னா 1,07,000 ஆகும். அந்த 1,07,000 நீங்கள் 7% போட்டிங்கன்னா அடுத்த 3வது வருஷம் அது செலவுக்கு தேவைப்படும். அதுதான் இன்ஃப்ளேஷன். இதில் நார்மலாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள 6 to 8 உள்ள தான் இருக்குது இந்தியாவில். ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இது வந்து ஆவரேஜ். இப்போ ஸ்பெசிஃபிக்காக எஜுகேஷன், மெடிக்கல்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், மற்றெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 7% நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 1,00,000 இருக்குன்னா அடுத்த ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு 4,00,000 தேவைப்படும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னும் என்ன அமௌண்ட் தேவைப்படுங்க அந்த கோலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சில்ட்ரன் மேரேஜ்க்கும் அண்ட் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கும் எப்படிங்கிறத இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது அது டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த நிப்பான் இந்தியாவிலே இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் கரண்ட் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 lakhsன்னு வச்சிங்களேன். ஸோ 7% இன்ஃப்ளேஷன் 20 வருஷம் கழிச்சு நம்ம மேரேஜ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்போ தேவைப்படுற அமௌண்ட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 58 லட்ச ரூபா தேவைப்படும். ஸோ அந்த 58 லட்ச ரூபா தான் நம்மளுடைய கோல். அதுக்கு அடுத்தது இப்போ மேரேஜ் வருது, இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் இதே மாதிரி கால்குலேட்டரில் பண்ணலாம். இந்த கால்குலேட்டர் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சில்ட்ரன் மேரேஜ்க்கும் எஜுகேஷனுக்கும் நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஸோ இதில் பல சிக்கல் இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் இந்தியா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க விட மாட்டோம். அவங்க லைஃப் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த தம்பதிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்ட மாதிரி அவங்களால செய்ய முடியாது, அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. பட் இது வந்து இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் மாறிக்கிட்டு இருக்கு. அது மாறணும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது என்ன? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஒரு 60ன்னு வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நம்ம யாரையும் பற்றியும் கவலைப்படாமல், யார் பற்றியும் டிபெண்ட் பண்ணாமல், நம்மளால் அடுத்தது இப்போ ஒரு
90 வயசு வரலாம் இருப்போம். அதுபோல் நம்மளால் செலவு பண்ண முடியும்னு என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் யூ அச்சீவ் த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பட் அதனுடைய ரோட் மேப் பார்த்தீங்கன்னா, அது போக அடையக்கூடிய ரோடு பல வளைவுகள் இருக்கும், பல சிக்கல்கள் வரும், தடங்கல்கள் வரும். அதெல்லாம் மீறி எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பண்ணணுங்கிறது நம்ம எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, எப்போ வந்து நம்ம விருப்பப்பட்டு வேலை செய்கிறோமோ அப்போ தான் அது ரிட்டையர்மெண்ட்டு அச்சீவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இல்லை நம்ம இது பணத்துக்காக தான் நம்ம செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது பேர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் விருப்பப்பட்டு செய்யணும்னா அது வேறு மேட்டர். பட் அதுக்கப்புறம் நமக்கு ஃபினான்ஸ்க்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி தான் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கலாம். அது 40 வயசாகவும் இருக்கலாம், 45 வயசாகவும் இருக்கலாம், 50 வயசாகவும் இருக்கலாம், 60 வயசாகவும் இருக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் என்னென்னா நம்மளுடைய கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஒர்க்கிங் இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கான அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணுறது தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஏன் பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அட்வான்ஸ் அதிகமாயிருச்சு, நோய்கள் அதிகமாயிருச்சு. பட் இருந்தாலும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்க அதிகமாகிட்டே போகுது. 50 இருந்தது, 60 இருந்தது, இப்போ தோராயமாக 70 to 75. அதே மாதிரி பென்ஷன் கிடைச்சாலும் அந்த பண சில சமயம் பத்தாது. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுடைய கோல் என்னன்னா அப்போ வந்து நம்ம குடும்பத்துக்கான செலவு வந்து குறைஞ்சிரும். குழந்தைங்க படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு எடுத்து சேமிச்சு வைக்கிறது, அவங்களுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ நமக்கு பேசிக் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். முக்கியமாக வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட ட்ராவலிங் இருந்ததுன்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு பேஷன், ஒரு ஹாபி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் சேரிட்டி பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 தான் மெயின். மற்றதெல்லாம் நம்மளுடைய விருப்பம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோலை செட் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு கால்குலேட்டர், உங்களுக்கு எக்ஸல் ஷீட்னுடைய கால்குலேட்டர் காமிக்கிறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த எல்லோவில் இருக்கலாம் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட் தேவைப்படுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ கரண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35ன்னு வச்சுக்குவோம். ஸோ எக்ஸ்பெக்டட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 55ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ்பெக்டன்சி எதுவெல்லாம் இருப்போம் அப்படின்னு 85 வயசு. ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து 12 லட்சம் வச்சுக்கோங்க, மாதம் ஒரு லட்சம். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் 7% ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதில் என்ன ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது 10% வச்சுக்கலாம். அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பின்னால் என்ன ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா 7% வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய வருமானம் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 5% வச்சுக்கலாம். அடுத்தது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ என்ன இன்வெஸ்ட்னா ஒரு 25 லேக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அதனுடைய ரிட்டர்ன் வந்து 10%. இதை ஃபீட் பண்ணிங்கன்னா ஸோ ரிட்டையர்மெண்ட் இயர்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்குது, எவ்வளோ நாள் ரிட்டையர்மெண்ட்டு. இப்போ 55 வயசுனா 85ன்னு போட்டுக்கலாம். ஸோ 30. ஸோ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது ரிட்டையர் ஆகிறதுக்கு 20. இப்போ ப்ரெசென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகும். ஸோ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.5 கோடி. ஸோ லம்சம் ஃபவுண்டிங்னா எவ்வளோ பண்ணணும், மந்த்லி எஸ்ஐபி எவ்வளோ தேவைப்படும், 1,37,000 அதாவது 10% ரிட்டர்ன் போட்டிங்கன்னா 1,37,000 மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டெப் அப், அதாவது 5% இன்கம் வர வர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 94,000 பக்கமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்ரி இயர் நம்ம 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். இது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன். இதை வச்சு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம 1 லட்ச ரூபா செலவுனா 50,000 ரூபானா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதனுடைய உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ நம்ம எல்லா கோலையும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் 2008 போட்ட எக்ஸல் ஷீட். ஸோ அப்போ வயசு என்னது 43. ஸோ அப்ராக்சிமேட்டாக என்னோட 2 டாட்டர்ஸினுடைய எஜுகேஷன் எப்போ வரும், மேரேஜ் எப்போ வரும், ரிட்டையர்மெண்ட் எப்போ வரும், நான் 65 அப்போ போட்டு வச்சுருந்தேன். ஸோ எஜுகேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுங்கிறது நான் பவனி எஜுகேஷன் 2 பேர்த்துக்கும் நான் அதிகமாக யோசிக்கல. ஏன்னா அவங்க ஒரு போய் பணம் கட்டி பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு நான் அதுக்காக அலாட் பண்ணல அப்போ. ஸோ மேரேஜ், பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் எப்போ வரும்னு 53ன்னு கால்குலேட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் நடந்துருச்சு. ஸோ 57 கால்குலேட் பண்ணேன், அது என்ன நடக்கணும். ஸோ அதுக்கு டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதேமாதிரி என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65 அப்படின்னு பண்ணி அதுக்கு எவ்வளோ டார்கெட் அமௌண்ட்டுங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒவ்வொரு கோலுக்கும், இப்போ ஷாமி மேரேஜ் அப்படின்னா மாதம் நான் எவ்வளோ வந்து சேவ் பண்ணணும், இப்போ பவனி மேரேஜ் அப்படின்னா மாதம் எவ்வளோ சேவ் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு சேவ் பண்ணுங்கிறத நான் அது அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் இந்த ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் மட்டும் என்னுடைய எஸ்டிமேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதை வந்து நான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் 2018 ரிவைஸ் பண்ணினேன். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்ததுனால அதை ரிவைஸ் பண்ணேன். ஸோ இது பீரியாடிக் நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு சார்ட்டில்
என்னென்ன உங்களுடைய கோல் இருக்கு, அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த டியூரேஷன் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இதில் பண்ண போறோங்கிறத பார்க்கும்போது அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நம்ம கோலை செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கோல் பேஸ்டாக எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். இதான் நம்மளுக்கு இருக்கிற வேரியஸ் ஆப்ஷன்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ், இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் வந்து நமக்கு அதிக பரிச்சயம் இல்லாதது மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து ப்ராப்பர்ட்டி, இன்சூரன்ஸ், பேங்க் டெபாசிட், கோல்டு. ஸோ இந்த கன்ஃபியூஷனை நாம் எப்படி உடைச்சு எதுக்கு எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எந்த டியூரேஷனில் இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், குட் பை.